தற்போதைய அண்மை செய்தி. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மியான்மருக்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் மோடி தற்போது தெரிவித்த கருத்தை அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா சார்பாக ராணுவ விமானத்தில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மியான்மருக்கு இந்தியா என்றும் துணை நிற்கும் என பிரதமர் மோடி தற்போது தகவல் ஒன்றை பதிவிட்டுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மரின் நிலவரம் குறித்து கேட்டறிந்த பிரதமர் தற்போது மியான்மருக்கு இந்தியா என்றும் துணை நிற்கும் என்ற பதிவை வெளியிட்டிருக்கிறார். கடினமான இந்த நேரத்தில் மியான்மர் மக்களோடு இந்தியா துணை நிற்கிறது என பிரதமர் மோடி தமது எக்ஸ் தள பதிவில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மியான்மருக்கு உதவுவதற்காக ஆபரேஷன் பிரம்மா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை நினைவு கூர்ந்துள்ளார் பிரதமர். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது மியான்மருடைய நிலவரம் மற்றும் பிரதமர் அவர்களுடைய எக்ஸ் தள பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள் ஆண்டன். வணக்கம் சூர்யா. அதான் நேற்று ஒரு மிக கடுமையான பூகம்பம் மியான்மரை தாக்கிய நிலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகத்தான் அங்கிருக்க ஒரு தகவல்களானது தெரிவிக்கின்றது. மிக கடுமையான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய தினமே அது தொடர்பான செய்திகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள், பல்வேறு இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பதற்கான பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது போன்ற சூழ்நிலையில் தான் நேற்றைய தினமே பிரதமர் நரேந்திர மோடி அது தொடர்பாக மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமை குறித்து கவலை அடைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அனைவருடைய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்திப்பதாகவும் இந்தியா அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக அனைத்து அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மியான்மர் மற்றும் தாய்லாந்து அரசாங்கங்களுடன் தொடர்பில் இருந்து இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது மீண்டும் இது தொடர்பாக ஒரு பதிவினை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இந்த நிலநடுக்கத்தில் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கின்றார். நெருங்கிய நண்பராக அண்டை நாடாகவும் இருக்கு இந்த கடினமான நேரத்தில் மியான்மர் மக்களுடன் இந்தியா ஒற்றுமையாக நிற்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே போல ஆபரேஷன் பிரம்மாவின் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பேரிடர் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மனிதமான உதவி உள்ளிட்டவை விரைவாக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆபரேஷன் பிரம்மா மூலமாக மியான்மருக்கான நிவாரணப் பொருட்கள் இன்றைய தினம் அங்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களானது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கூடாரங்கள், போர்வைகள், அதுபோல உணவு பொட்டலங்கள், சுகாதார பொருட்கள், ஜெனரேட்டர்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட 15 டன் நிவாரண பொருட்களானது முதற்கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய யாங்கோன் என்ற பகுதியில் சேர்ந்து அந்த நிவாரண பொருட்களானது இன்றைய தினம் அவர்களிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலை தொடர்ந்து நான் பார்த்தது போல ஆயிரக்கணக்கானோர் இதில் தங்களுடைய வீடுகளையும் இழந்திருக்கின்றார்கள், உயிர் பறிபோயிருக்கின்றது, ஆயிரக்கணக்கான உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு சோகமான செய்தி நிலவிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பிரதமர் அதற்கு தற்பொழுது தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். சூர்யா. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்களுடைய எக்ஸ் தள பதிவு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.